மிகப்பெரிய தயாரிப்பாளர் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் இல்லாமல் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கும் பொழுது அவர் பார்த்துட்டு வணக்கம் சார் அப்படிமா அவரும் வணக்கம் பார். ரொம்ப மரியாதையான ஒரு தன்னை ஆளக்கூடியவர்கள் நமக்கு நல்லது செய்வார்களா அப்படிங்கிற சிந்தனையில் அவங்க போய்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான போக்கு தானே. எனக்கு அரசியலில் பெருசாக ஆர்வம் இல்லை சார். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் நான் தெளிவாக இருந்துக்குவேன், எல்லாரையும் கவனிப்பேன். எனக்கு ஏன்னாக்க எல்லா கட்சிகளிலும் எனக்கு நண்பர்கள் உண்டு. அதனால் யாருடைய விரோதத்திற்கும் நான் ஆளாக விரும்பவில்லை. இது அநாகரிகமான கேள்வி, அப்படி கேட்காதீங்க. விமர்சனம் எந்த துறையில் இருப்பவர்கள் மேல் இல்லை. அப்போ சினிமாவில் இருந்துவிட்டு அரசியலுக்கு வருபவர்கள் மீது மட்டும்தான் எப்படி அந்த இவங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் யாரை பார்த்து எப்படி நினைக்க முடியும்? வர்றது தப்பு இல்லை சார். அரசியல்வாதி சினிமாவில் நடிக்கலையா? இப்போ டாக்டர்ஸ் சினிமாவில் நடிக்கலையா? இல்லை போலீஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆகி பின்ன அதற்கு பிறகு சினிமாவிலேயோ டிவி நாடகங்கள்லேயோ நடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? நான் நடிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டாம், இந்த படத்தை போட்டு பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், என்னுடைய இந்த தோற்றத்தை பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், வேறு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஆடியோ ரிலீஸு எதுக்குமே என்னை கூப்பிடாதீங்க. முடிஞ்ச டைட்டிலில் கூட என் பேர் போடாதீங்க. நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொன்னேன், நான் இப்படி தான் பேச போகிறேன். அவங்க ரெண்டு பேரும் வரும்போது அப்படி பார்த்து யார் பாது சல்மானா ஏன் பங்கிட்டு ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசும்பொழுது மட்டும், காமராஜர் த கிங் மேக்கர் படத்தில் அவருக்கு பேசும்பொழுது மட்டும் நான் தேசிய கீதம் பாடும்போது அசையம் நிற்கணுங்கிறது மரபு. அந்த நேரத்தில் ஒரு புள்ள தண்ணியில் விழுந்துட்டுனா பாட்டு முடிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உடனே குதிச்சு காப்பாற்ற மாட்டேன், போய் கையெழுத்து போடுன்னு. இந்த அளவுக்கு அது அந்த டெசிபல்ஸ் மக்களை நீங்கள் தொல்லையாக நினைத்தீர்கள் என்றால், என்னப்பா இவங்க பேசுகிறாங்கப்பா அப்படின்னு அவங்க இல்லாமல் நம்ம வீட்டில் நிம்மதியாக உட்கார முடியாது. ஃபேன்ஸ் தான் மெயின். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சார் வணக்கம். எம்எஸ் பாஸ்கர் சார். வணக்கம். சினி உலகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இனிய மனிதர் மிகச்சிறந்த படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் எனது அன்பு தம்பி ஹீரோ ஜீவா ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய தகப்பனார் ஆர்பி சௌத்ரி ஐயா அவர்களுடைய அகால மரணத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆத்மா இறைவன் நிழலில் இளைப்பாற வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவனை வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு, அவரோட படங்கள் ஏதாவது? இல்லை, அவருடைய படங்கள் நான் எதுவும் பண்ணதில்லை. அவர் பண்ண படங்களுக்கு நான் டப்பிங் பேசியிருக்கலாம். அதுவும் எந்த படங்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கும் பொழுது அவர் பார்த்துட்டு வணக்கம் சார் அப்படிமா அவரும் வணக்கம் பார். ரொம்ப மரியாதையான ஒரு இனிய மனிதர். அதுக்கப்புறமா ஜீவாவும் தம்பி ராஜேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஜாலியாக இருந்த ஒருத்தன், ஜாலியாக இருந்த ஜியோன்னு சொல்லி ஜாலியாக இருந்த ஒரு படம். ஆமாம், அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார். அவர் பேசினார், அப்புறமா கிளம்பி போயிட்டார் ஜாலியாக. பல லெஜெண்டரி டைரக்டர்ஸையும் பல லெஜெண்டரி எல்லாரையும் அறிமுகப்படுத்தினவர். ரொம்ப நல்ல மனிதர், ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் இல்லாமல் இருந்தவர். அதுதான் அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு நான் தான் முதல்ல சொன்னேன். சமீப காலமாக இந்த இளைஞர்கள் அரசியல் பற்றி பேசுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ பொதுவாக நம்ம நல்ல விஷயம் தானே, அதுதான் சார், அதுதான் சொல்கிறேன். அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய கட்சிகள் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு, அவங்களுடைய தோற்றம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அவங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரொம்ப டீப்பாக எல்லாம் உங்களுக்கு கையிலேயே வந்துடுச்சு, யூடியூப்லேயே பார்க்கலாம். எல்லாருமே இதை அனலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இந்த ஒரு அதிகரிப்பை எப்படி பார்க்குறீங்க? நல்லா தானே இருக்குது சார். எல்லோரும் எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னை ஆளக்கூடியவர்கள் யார், நமக்கு நல்லது செய்வார்களா அப்படிங்கிற சிந்தனையில் அவங்க போய்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான போக்கு தானே. எனக்கு அரசியலில் பெருசாக ஆர்வம் இல்லை சார். ஆனால் யார் வர வேண்டும் அப்படிங்கிறது, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் நான் தெளிவாக இருந்துக்குவேன், எல்லாரையும் கவனிப்பேன். எனக்கு ஏன்னாக்க எல்லா கட்சிகளிலும் எனக்கு நண்பர்கள் உண்டு.
அதனால் யாருடைய விரோதத்திற்கும் நான் ஆளாக விரும்பவில்லை. நான் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியில் போய் சேர்ந்தேன்னு வச்சுங்க, அடுத்த கட்சிக்காரங்க வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவன் அந்த கட்சியை சேர்ந்தவன்ப்பா அப்படின்ற ஒரு என் மேலே ஒரு சின்ன ஒரு விரோதம் வரலாம். வேண்டாம், எனக்குன்னு மனசுக்குள்ளே யார் வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அது எனக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னாக்க இது அநாகரிகமான கேள்வி, அப்படி கேட்காதீங்க. அதுக்கு தானே ரகசிய வாக்குப்பதிவு. இல்லைன்னா எல்லாரையும் நிற்க வச்சு கையை தூக்க சொல்லி செலக்ட் பண்ணிடலாமே. அது கிடையாது, ரகசியமாக வாக்குப்பதிவு பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சினிமாவில் இருந்துட்டு அரசியல் வரவங்களுக்கு மேலே விமர்சனங்கள் அதிகமாகிட்டே வருது. இது ஜெயலலிதா அம்மையாரோட அவங்களோட பீரியடில் இருந்தாலும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியடில் இருந்தாலும் சரி, கலைஞர் அவர்கள் வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலியமாக வந்து நிறையா சினிமாவில் சொல்லியிருக்காரு. அவருடைய கொள்கைகள் விஷயங்கள் வந்து அவருடைய எழுத்துக்கள் மூலியமாகவும் சொல்லியிருக்காரு. அது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தாலே ஒரு விமர்சனங்கள் அதிகமாகுதுல்ல, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனம் எந்த துறையில் இருப்பவர்கள் மேல் இல்லை சொல்லுங்கள்? அரசியலில் இருப்பவர்கள் மேலே இருக்குது, ஒரு மருத்துவமனை வச்சுருக்கிறவங்க மேலே இருக்குது, இல்லை விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க மேலே இருக்குது, காவல்துறையில் இருக்கிறவங்க மேலே இருக்குது, எல்லார் மேலேயும் விமர்சனங்கள் இருக்கு. அப்போ சினிமாவில் இருந்து விட்டு அரசியலுக்கு வருபவர்கள் மீது மட்டும்தான் எப்படி அந்த விமர்சனம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், இவங்க எப்படி அரசியலுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே பிறக்கிறோம் சார். நம்ம பிறவி ஞானியாக பிறவி ஞானியாகவே இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானிகளாக இருந்தாலும் மேதைகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குருமார் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த குருமார்களை மீறி இவங்க புகழ் பெற்று இருக்கலாம். இவங்களுடைய சுய கற்பனையின் மூலமாக இவங்க வந்து பார்த்து தெரிந்து கொண்ட விஷயமாக கிரகித்து கொண்ட விஷயத்தால் இவங்க வந்து பெரிய லெவலுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்கள் யாரை பார்த்து எப்படி நினைக்க முடியும் இல்லையா? அப்படி கிடையாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அரசியலுக்கு வருபவர்கள், சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு, ரொனால்டு ரீகன் வரலையா? அந்த மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய மேல்நாடுகளிலும் சரி வேறு துறைகளிலிருந்து அரசியலுக்கு வந்து சோபித்தவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதனால் நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை சார். எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு எல்லா விஷயத்தையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வர்றதுக்குள்ளே காலம் கடந்துடும். வந்தும் கற்றுக்கொள்ளலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் வர்றது தப்பு இல்லை சார். அரசியல்வாதி வந்து சினிமாவில் நடிக்கலையா? இப்போ டாக்டர்ஸ் வந்து சினிமாவில் நடிக்கலையா? இல்லை போலீஸ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆகி பின்ன அதற்கு பிறகு சினிமாவிலேயோ டிவி நாடகங்கள்லேயோ வந்து நடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? வேலை செய்து கொண்டே வந்து மேடை நாடகங்களில் நடித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு. அப்படிம்போது அவர் வேலை செய்கிறாரு, அவரே இங்கே வந்து நடிக்கிறாருன்னு கேட்க முடியுமா? அதான் உங்களுடைய இஷ்டம். எதில் பிக்கப் ஆகுதோ அதில் பிக்கப் ஆகிக்கலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சார். இப்போ ரீசெண்டாக கரை படத்தில் அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னென்னா, ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமே அங்கீகாரம். அது ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு எம்எஸ் பாஸ்கர் சூப்பராக பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு வெளியே வந்தால் அது வெளியே நின்று கேட்குற எம்எஸ் பாஸ்கருக்கு ஒரு சந்தோஷம், இல்லை அவரை சுற்றி இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் யாருன்னு தெரில, எண்டு கிரெடிட்ஸ் பார்த்த பிறகு ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் அது எம்எஸ் பாஸ்கர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு படம் தான் கரை. கிட்டத்தட்ட எங்கேயாவது சில சாயல் வரும், இல்லை வாய்ஸ் வரும். டோட்டலாக ரெண்டையுமே நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணீங்க. நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம முகம் தெரிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு பெரிய இது இல்லை. இது ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டர், அதில் பண்ணுவோம். இப்போ இயக்குனர் வந்து சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு, தம்பி விக்னேஷ் ராஜா சொன்னார் இந்த மாதிரி சார் ஒரு கேரக்டரு, ரைட். அப்போது கேரளாவிலேருந்து மேக்கப் மேன் வந்து இதுக்கு இது பண்ணார், ஒப்பனை அவங்க தான் பண்ணாங்க, மேக்கப் பண்ணாங்க, அந்த விக்கு வச்சது, அந்த தாடி ஓட்டினது, இது எல்லாமே ரோனக்ஸ்னு. ரொம்ப திறமையான ஒரு இளைஞர் அவர். இதெல்லாம் வச்சு பார்த்தப்போ வந்து நான் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது எனக்கே என்ன தெரியல, நல்லா இருக்கே அப்படின்றத நான் டைரக்டர்கிட்டையும் ஐயா தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் ஐயாக்கிட்டையும் அந்த க்ரூக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் வந்து நான் நடிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டாம்,
இந்த படத்தை போட்டு பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், என்னுடைய இந்த தோற்றத்தை பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம், வேறு ப்ரெஸ் மீட்டு இல்லை ஆடியோ ரிலீஸு எதுக்குமே என்னை கூப்பிடாதீங்க, முடிஞ்ச டைட்டிலில் கூட என் பேர் போடாதீங்க என்ன. ஆனால் அவர் டைரக்டர் வந்து இல்லை சார் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், டைட்டிலில் உங்கள் பேர் போடலன்னா எப்படி சார், அது போட்டாக்க உங்கள் அந்த டைட்டில் பார்க்குறவங்க எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் இந்த படத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிப்பாங்க எங்கே நீங்கள் வர்றீங்கன்னு. அந்த ஒரு தேடுதலுக்கு பிறகு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா அது ஒரு சந்தோஷம் சார். சரி ரைட்டுன்னு அதே மாதிரி தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சார் எல்லாருக்குமே அந்த ரெகக்னேஷன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீங்கள் வந்து பெருந்தன்மையாக எனக்கு எதுவுமே நீங்கள் போடாதீங்க, என்னை வந்து எந்த விஷயத்துலையும் கூப்பிடாதீங்க அப்படின்றத சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய முதல் படம் 2வது படம் நீங்கள் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுறீங்கல்ல, எங்கேயாவது நம்ம முகம் வந்துடாதா, எத்தனை டியூரேஷன் நம்ம முகம் வருது, ஒரு 5 செகண்டாவது வந்துட்டால் நம்ம ரீச் ஆகிட்டோம்னா அடுத்த ப்ரொஃபைல் காட்டலாமே அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது எந்த படம் சார்? இல்லை அதாவது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே வந்து எனக்கு வந்து என்னுடைய கரியர் வந்து ஒரு போராட்டமாக தான் இருந்திருக்கு, இன்னமும் அப்படி தான் இருக்குதுன்னு கூட வச்சுக்கலாம். சார் போராட்டம் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறீங்க சார்? போராட்டம் எப்படின்னாக்க அந்த காலத்தில் வந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது இல்லையா, நம்மளை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இல்லை, இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை. இப்போ நம்ம ஒரு டைரக்டரையும் போய் பார்க்கணும் கொள்ளணும் அப்படி போய் அலைஞ்சது தான். அப்போ தான் துரை சார் பசி படம் எடுத்தார் இல்லையா, அவருடைய ஒரு படத்தில் வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக போய் நடித்தேன். என்ன காரணத்தினாலேயோ அந்த படம் வரல. அதுக்கப்புறமா வந்து திருமதி ஒரு வெகுமதி படத்தில் தான் நான் என் உருவத்தை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. விசுவண்ணாவுக்கு நான் நன்றி சொன்னேன். விசுவண்ணாலாம் வந்து அவர் இல்லை, எனக்கு சொந்த அண்ணா மாதிரி. அப்புறமா காவலனவன் கோவலன், வேடிக்கையின் வாடிக்கை, இப்படிலாம் ஒரு படங்களில் நடித்தேன். டப்பிங்கும் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாய்ப்பு வரல, நான் டப்பிங்கே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஆஹா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னை வந்து வெளியில் தெரிய வச்சது வந்து டும் 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 அழகம்பெருமாள் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் தான் அப்படியே வந்துட்டு இருந்தது. ஆனால் இது படங்களை விட அதிகமாக என்னை வந்து மக்கள்கிட்ட தெரிய வச்சது வந்து டெலிவிஷன். சின்னப்பா பாப்பா. அப்புறம் வில்லனாக என்னை காண்பித்தது செல்வி. இந்த மாதிரி இல்லை. அப்புறம் ஆனந்த பவன், என் பெயர் ரங்கநாயகி, உயிரே உயிரே, இந்த மாதிரி நிறைய. இப்போ செல்விக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு டைரக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், டேய் நீ வந்து சீரியல்ஸ் நல்லா பண்ணுறடா மாப்பிள்ள, ஆனால் சினிமா பண்ணணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் சீரியலை விட்டு கொஞ்சம் விலகி வந்துடு. ஆனால் ஐயோ என்ன அது எதுக்கு மாமா அப்படி சொல்கிற, அதுவும் நடிப்பு தான், இங்கேயும் வந்து நடிக்க தான் போகிறோம், கேமரா மட்டும்தானே வேறு. இது மாதிரி அப்படி கிடையாது, நீ சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க இவர் சீரியல் நடிகர் அப்படின்ற ஒரு பேர் தான் இருக்கும். அது இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே இருக்குது. நீ சினிமாவுக்கு வந்துடு, சீரியல்ஸை கொஞ்சம் ஒதுக்கு. நீ வந்தீங்கன்னா உனக்கு இல்லைம்மா நான் வந்துட்டேனாக்கா எனக்கு அப்போ வருமானம் எப்படி வரும் வா அப்படின்னு அவர் தான் ஒரு தைரியமாக சொன்னார். நான் வந்தேன். ஒரு சீரியல்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத சம்பளம் மாதிரி டெய்லி வந்துடும்ல சார், அந்த மாதிரி சொல்கிறீங்களா? டெய்லி வராது இல்லையா, அதான் மாதத்துக்கு ஒரு 15 நாள் வரும். 15 நாள் ஒர்க்கு வரும், அதனுடைய சம்பளம் அடுத்த மாதம் வரும். டெலிகாஸ்ட் ஆகி 45 நாள் கழித்து வந்து சில பேர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் டெலிகாஸ்ட். ஆமாம், ஆனால் ரெகுலராக ஒரு இன்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எனக்குள் ஒரு இது வந்தது. அப்போ அவர் தான் சொன்னார், இல்லை நீ வந்துடு பண்ணு இங்கே வா அப்படின்னாப்புல. சரி ரைட்டு. நீங்கள் முதல் படம் சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றத சொன்னீங்க. அந்த ஏக்கம்னு ஒன்று இருந்திருக்கும், என்னடா அது நம்ம சினிமாவில் ஏதாவது சாதிச்சிடலாம், இல்லை நம்ம முகம் எப்படியாவது வெளியே தெரிஞ்சிடாதா அப்படின்னு ஒன்று நினைக்கும் போது அந்த படமே ரிலீஸ் ஆகாமல் போதில்லை சார். அங்கேருந்து கரப்படம் வருது, நீங்கள் என் முகமே தெரிய வேணாம், ஆனால் நான் என்னோடய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நான் கொடுத்துட்றீங்களா, இந்த ரெண்டுக்குமான அந்த ஒற்றுமையை பற்றி சொல்லுங்கள் சார். முகமே தெரிஞ்சிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம், இங்கே வேணாம் தெரிய வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் என்னை ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறீங்க, இது எப்படி சார்? இல்லை அது தெரிந்திராதான்றது வந்து அது வந்து ஏக்கம். இதில் வந்து மக்கள் நம்மளை கண்டுபிடிச்சிடட்டும், கண்டுபிடித்து பாராட்டட்டும், அந்த பாராட்டை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அதுவும் ஏக்கம்தான், இதுவும் ஏக்கம்தான். அது வேதனையோடு கூடிய ஏக்கம்,
இது மகிழ்ச்சியோடு கூடிய இயக்கம். இதுதான் வித்தியாசம் அதுக்கும் இருக்கும். அந்த கேரக்டரோட அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மேக்கப் அதெல்லாம் தாண்டி வாய்ஸ் ரொம்ப பெக்யூலியராக இருந்துச்சு சார். வாய்ஸுக்கு என்ன பண்ணீங்க சார்? ஒன்றும் பண்ணலையே. நீங்கள் எப்பயும் பேசுகிற மாதிரி அந்த டோனில் இல்லை, அது வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணணும்? எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா நம்ம ப்ராக்டிஸ் தானே. அதாவது மனிதனுக்கு வந்து சில பேர் பறவைகளுடைய சப்தங்களை எழுப்புகிறாங்க, சில பேர் விலங்குகளின் சப்தங்களை எழுப்புகிறாங்க, சில பேரை பார்த்து அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு அதே வாய்ஸில் பேசுகிறதுக்கு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நிறைய இந்த மாதிரி மிமிக்ரி கலைஞர்கள் இருக்காங்க, இன்னும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன மிமிக்ரி திறமையில் அந்த வாய்ஸை மாற்றினது தான். அது பெரியவர் பேசும்பொழுது இந்த அளவுக்கு வந்து கிளாரிட்டி இருக்காது, கொஞ்சம் இதுவாக இருக்கும், வாய்ஸ் இதுவாக போயிருக்கும். இப்படி நாம் வந்து ரசித்த எத்தனையோ மனிதர்களுடைய குரல் பிற்பாடு அவர்களுக்கு வயோதிகத்தில் மாறி இருக்கிறது. பல பேருக்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு வந்து இந்த பெரியவருக்கு இந்த கேரக்டருக்கு இந்த அளவுக்கு வாய்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு மிஷின்லலாம் கூட ஒன்றும் இந்த சில இது பண்ணுவாங்களே, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணலை. என்ன இருக்கோ அதுதான். ஆமாம், நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சொன்னேன், நான் இப்படி தான் பேச போகிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதே வாய்ஸில் தான் பேசினேன். அப்போ அவர் ரொம்ப ரசித்தார், தம்பி விக்னேஷ் ராஜா ரொம்ப ரசித்தார். எல்லோரும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் டப்பிங்கில் இருந்தது எனக்கு வந்து அது ஒரு பெரிய பேருதவியாக இருந்தது. அதுதான், அது ஒன்றும் மாற்றலை. நம்ம இயல்பாக வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிறத வந்து முயற்சி பண்ணி பண்ணது தான். அதான் ஒரு அவங்க 2 பேரும் வரும்போது அப்படி பார்த்து, யார் பாது சாமிமானா ஏன் பங்கிட்ட இல்லை ஐயா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்க இது இப்படி பேசுனது தான். ஒன்றும் மாற்றலை, மிஷின்லலாம் ஒன்றும் மாற்றலை, நேச்சுரலாக பேசுனது தான். சார் இது வந்து இப்போது டப்பிங்கில் இல்லாத ஒருத்தர் வந்து இந்த கேரக்டர் பண்ண சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு சாயலில் அவரோட குரலோட தன்மை வெளிப்படும். எங்கேயாவது வந்து ஒரு 100% ஒரு 10% தெரிஞ்சிடும், அதை வச்சு ஓகே இவர் அப்படின்னு. பட் ஆனால் அது 1% கூட உங்களுக்கு வரல. இது டப்பிங் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்ததா? ஆமாம், பின்ன எத்தனை படங்கள் எவ்வளோ டப்பிங்கில் வந்து இப்படி பேசலாம், இதுக்கு வாய்ஸை மாற்றலாம், இப்படி மாற்றலாம், அப்படி மாற்றலாம்னு. அப்போல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் டப்பிங் அப்படின்றது இல்லாத காலம். அப்போவே வாய்ஸை மாற்றி அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுது சின்னதுலேயே. நான் 86, 87 டப்பிங்க்கு வரும்பொழுதுலேருந்தே இந்த வாய்ஸை மாற்றி அப்படிலாம் இது பண்ணியிருக்கேன். நான் 40 ஆண்டுகள் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஆண்டவன் புண்ணியத்தில் வந்து எனக்கு டப்பிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபீட் பண்ண ஒரு தொழில். எனக்கு வந்து பலவிதமாக என்னுடைய திறமைகளை வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது. எனக்கு பல ஆசிரியர்கள் இருந்தாங்க. எனக்கு ஐயா காலம் சென்ற அருள்தாஸ் ஐயா அவர்கள், தேவநாராயணன் மாமா அவர்கள், அப்புறம் பிரகாஷ் மாமா, இவங்களாம் இருந்தாங்க. அப்புறம் சகோதரர் மருதபரணி, அவருடைய டப்பிங்களில் பேசியிருக்கேன். என் சகோதரியினுடைய மகன் எழுதிய பல படங்கள் நான் பேசியிருக்கேன், ஷஷாங்க் ரிடம்ஷன். அப்புறம் மயிலை குமார்னு ஒரு நண்பர், அவர் எழுதின இந்த ஸ்பைடர் மேன், பேட் பாய்ஸ், இதிலெல்லாம் நிறைய அந்த மாதிரிலாம் பேசும்பொழுது நமக்கு இந்த வாய்ஸை மாற்றி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி அது இங்கே வந்து எனக்கு பல விதத்தில் உதவியாக இருந்ததில் டப்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு. இன்னமும் நான் டப்பிங் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். சார் நீங்கள் டப்பிங்கில் கிங், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரி அந்த ஒரு ஷாட் வச்சு இதுதான் எனக்கு வேணும்னு டயலாக் கொடுத்த பிறகு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு டப்பிங்லேயும் சில சிரமங்களை நீங்கள் இப்போயும் சந்தித்தது உண்டா? நம்ம அந்த ஃப்ளோக்கு அந்த இதுக்கு மேட்ச் பண்ண முடியலையே, ஒரே ஒரு இது மேட்ச் பண்ண முடியலையேன்னு இல்லை, என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் டப்பிங்கே போயிருந்தேன். ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசும்பொழுது மட்டும், காமராஜர் த கிங் மேக்கர் படத்தில் அவருக்கு பேசும்பொழுது மட்டும் நான் வந்து ஐயாவினுடைய அவங்களுடைய அந்த டேப்ஸ் வேணும், அவங்க பேசின டேப்ஸ் வேணும்னு கேட்டு வீட்டில் போட்டு பார்த்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் பேசினேன். ஏன்னால் யாரோ எப்போதோ எந்த நூற்றாண்டிலோ இருந்த யாரோ ஒருத்தருக்கு நம்ம பேசலை.
ஐயாவினுடைய வாய்ஸ் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவரோட பழகினவங்களும் இன்னும் இருக்கிறாங்க, ஐயாவை பார்த்தவர்கள் அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஐயா அவர்கள் ஒரு தடவை வந்து ராயப்பேட்டையில் எங்கள் தெரு முனையில் வந்து பேசினாங்க. அப்போ நான் அவருடைய பேச்சை கேட்டேன், அவருடைய உருவத்தை பார்த்தேன் எப்படி இருக்காங்கன்னு. எங்கள் அப்பாவுக்கு ஐயா அவர்கள் நெருங்கிய ஒரு நண்பர். அப்போ அந்த பேச்சு கேட்டிருந்தது, இப்போ மறுபடியும் அந்த டேப்பில் கேட்டது, இதை வச்சு தான் இது பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த பெரியவருக்கு பண்ண அளவுக்கு அதில் இந்த நடுக்கம்லாம் இருக்கக்கூடாது. தேசிய கீதம் பாடும்போது அசையாம நிற்கணுங்கிறது மரபு. அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை தண்ணியில் விழுந்துட்டுனா பாட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், உடனே குதிச்சு காப்பாற்ற மாட்டேன், போய் கையெழுத்து போடுன்னு. இந்த அளவுக்கு அது அந்த டெசிபல்ஸ், அந்த கமாண்டு, அவர் இயலாமை, அந்த பெரியவர், இவர் வந்து ஒரு கமாண்டு, இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? அப்படி தான் அது. கரப்படத்தில் அந்த லுக்கில் ஃபஸ்ட் டைம் தனுஷ் சார் பார்த்துட்டு எவ்வளோ ஆச்சரியப்பட்டார் சார்? அப்போ வந்து தனுஷ் சாரும் கேஎஸ் ரவிக்குமார் சார் 2 பேரும் தான் அங்கே அந்த ஷாட்டில் இருந்தாங்க. அப்போ தான் நாம் அந்த லொக்கேஷன் எனக்கு ரெடி பண்ணிக்கிட்டு நான் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் இது அவங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே பார்த்துட்டு 2 பேரும் அப்பா அடையாளமே தெரிலண்ணே, அப்புறம் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. தேசிய விருது வாங்கிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ரொம்ப வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப பாராட்டினாங்க. அதே மாதிரி தம்பி தனுஷ் வந்து ரொம்ப பணிவாக ரொம்ப பாராட்டிக்கிட்டு, அதே மாதிரி தலைவரும் எப்பவும் பாராட்டுவார் கேஎஸ் ரவிக்குமார் சாரும். அந்த உருவம் ரொம்ப கரெக்டாக இருக்குண்ணே அப்படின்ட்டு அந்த நிற்கிறது, தள்ளாட்டம், அந்த நடையில் அந்த இடுப்பை பிடிச்சிக்கிட்டு, அந்த வயோதிகத்திற்கு உண்டான உடல் உபாதைகள் இதெல்லாம் காமிக்கிறது, அந்த வேதனை, தனக்கு விலையில் காசை வாங்கிட்டோம், கடனை கேட்குறான் அப்படிங்கிற மாதிரியான அந்த வேதனை, இது எல்லாத்தையும் காமிச்சு நடித்ததில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அனுபவம் வந்து நடிகர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அனுபவம் இந்த சென்ஸ் சினிமாவில் நடிக்கிற அனுபவத்தை தாண்டி பொதுவெளியில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசுகிற அந்த அனுபவம், இல்லைனா உட்காந்து அவங்கள கவனிக்கிற அனுபவம் வந்து. ஆமாம் தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் ஒரு படம் 2 படம் நடிச்சிட்டேங்கிறதுக்காக நான் காரில் ஏறிக்கிட்டு கண்ணாடியை மூடிக்கிட்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, மக்களை நீங்கள் தொல்லையாக நினைத்தீர்கள் என்றால், என்னப்பா இவங்க வந்து பேசுகிறாங்கப்பா அப்படின்னு, அவங்க இல்லாமல் நம்ம வீட்டில் நிம்மதியாக உட்கார முடியாது. ஃபேன்ஸு தான் மெயின். அதே நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், அது வெளிப்படும் பொழுது நாம் அதை உட்படுத்திக்கணும். அப்படி தான் காஞ்சி பெரியவரை பார்த்து தான் வந்து சிவாஜி அப்பா வந்து அந்த திருநாவுக்கரசர் கேரக்டர் நடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல புகழ்பெற்ற பெரிய நடிகர்கள் வந்து பல பேரை வந்து பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது, இவங்க என்ன பண்ணுறாங்க, மாடுலேஷன் என்ன, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். நீங்கள் சினிமாவில் நடிக்கிற யாராவது ஒருத்தரையே காப்பி அடித்து நீங்கள் அதையே நீங்கள் நடிச்சிங்கன்னா, அடப்பாப்பா அவர் இவர் மாதிரியே நடிச்சிருக்கிறார் அப்படிம்பாங்க. நீங்கள் சாலையில் செல்கின்ற முகம் தெரியாத யாரோ ஒரு நபருடைய ஆக்டிவிட்டீஸையும், அவருடைய பாடி லாங்குவேஜையும், அவருடைய பேசுகின்ற தன்மையை எப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் படத்தில் பண்ணால் அது புதுசாக இருக்கும் ஜனங்களுக்கு. அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் யாராவது 4-5 பேர் இருந்தாங்கன்னா கூட, அவர் உன்ன மாதிரியே நடிச்சிருக்காரா அப்படின்னு அவர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் எல்லாரையும் பார்க்கணும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் கவனிப்பேன். நீங்கள் சொன்னால் வேடிக்கையாக இருக்கும், எங்கள் வீட்டு பெட்ஸனுடைய நடவடிக்கையெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் எப்பப்போ பார்வையை மாற்றுறாங்க, என்னை பார்த்தா எப்படி மாற்றுறான், என்னுடைய மிஸ்ஸஸை பார்த்தா எப்படி மாற்றுறான், என் பையன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறான். இப்போ வந்தாங்களே விஜயம்மா, அவங்க தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது என்ன எதிர்பார்க்குறான்னு, ஏன்னா அவங்க தான் சாப்பாடெல்லாம் வைக்கிறது. நான் போனேன்னா இப்படி பார்ப்பான், ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவேன், அதட்டுவேன். அதே நேரத்தில் போய் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டேன்னாக்கா காது இப்படி பின்னாடி போய்டுவோங்க அப்படிம்மா. வெளியிலேருந்து யாராவதுனாக்கா அவன் பார்க்குறது இப்படி இருக்கும், வாலாட்ட மாட்டான். அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும். ரொம்ப கிட்டக்க யாராவது தெரியாதவர்கள் அப்படி இது பண்ணாக்க அப்படிம்மா. இது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா நம்ம? அதுக்கிட்டேயும் வந்து விதவிதமான இது இருக்குது இல்லையா, முகமாற்றம் எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லை, உயிரினங்களை மட்டும் இல்லைன்னா அகிரிணையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன்.
நான் இப்போ 2 ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறேன், அது என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பேப்பரா சார்? இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். தெரியல இது. இது சுவிட்சு போடுறது. ஓ ஆ ஆ சுவிட்சு போட்டோன்னு அது குண்டு பல்பு இல்லை, ஆ உடனே பிரைட் ஆகிடுது. இது பழைய டியூப்லைட் 2-3 வாட்டி மினிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சமயத்தில் என்ன நினைக்கும் போது ஏன் இப்படி இருக்கும், ஒருவேளை நமக்குள்ளே ஏதாவது மாற்றம் நிகழ்வுதா, கிறுக்கு பிடிக்குதா அப்படின்னா அதெல்லாம் பார்ப்பேன். நான் ஒரு விருகம்பாக்கம் ஏரியாவில் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு நபர், ரொம்ப அழுக்காக இருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மிஸ்ஸஸ் கிராஸ் பண்ணவங்க பார்த்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ரோட்டில்? நான் என்ன பண்ணேன், அவனும் பண்ணல, யாரையும் கொலகலை பண்ணலையே, நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், என்ன விஷயம்? இல்லை, அந்த இடத்துக்கிட்ட பார்த்தேன் அவங்கள. சரி, அப்படி ஒருத்தன் அழுக்காக இருக்கான், அசிங்கமாக இருக்கான், அவன்கிட்ட போய் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன். இது வேறு, நீ அவனுடைய தோற்றத்தை பார்க்குற, நான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டரை பார்க்குறேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். ஓ, மனநிலை சரியில்லாத ஒரு யாசகனிடம் நாம் பேசுவது தவறா? அவனும் மனிதன் தானே. என்ன காரணத்தினால அவன் அப்படி ஆகிட்டான்னா நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற கேரக்டரை நம்ம பார்க்குறேன். உள்ள போ அப்படின்னு இப்படி எல்லாரையும் கவனிக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய, அது நீங்கள் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை என்னுடைய வேண்டுகோள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. கரப்படத்தில் நீங்கள் ரொம்ப ஒரு, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரில்லியண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அது நானும் தெரியலனாலும் பரவாயில்ல, எத்தனை பேருக்கு அந்த மனசு. நீங்கள் வந்து இந்த தேங்க்ஸை வந்து நான் வந்து டைரக்டருக்கு அப்படியே சொல்லணும், இந்த பாராட்டை டைரக்டருக்கு அனுப்பணும், அந்த க்ரூவுக்கு அனுப்பணும். ஏன்னா யாருமே வந்து நான் இப்படி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு வெளியில் போய் சொல்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த குழுவினர், தயாரிப்பாளர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக, டைரக்டருக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக, முகம் தெரியாத ஒரு கெட்டப்பில் இவர் நடிச்சிருக்கிறார் அப்படின்றது அது அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பாராட்டு, இன்னும் அடையாளமே தெரியல ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுவே ஒரு பாராட்டு தானே. ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.